இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 68 and 69. ஸோ ரெண்டு எபிசோடையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி 68 வந்து சொல்லவே தேவையில்லை, டேரெக்டாக 69க்கு போயிடலாம். பட் 69ல் சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறதுனால 68 வந்து லைட்டாக அப்படி டச் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதாவது டே 68 4 ஹவுஸ்மேட்ஸ் காஜி கப்புள்ஸ் மேல கேஸ் கொடுக்குறாங்க. இவங்க செஞ்ச தப்புக்கு நாங்க ஏன் சார் தண்டனை அனுபவிக்கணும், அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் சார். எனக்கு அது உறுத்திட்டே இருந்துச்சு. ஸோ அதை அந்த கோர்ட் கேஸ்ல எடுத்து வர்றாங்க. காஜி கப்புள்ஸுக்கு அமித் லாயரு, அந்த ஆப்போசிட் கேங்குக்கு சபரி வாதாடுறாங்க. இந்த பார்வதியோட சேர்ந்ததுனால தான் எப்படி இருந்தோம், அதுக்கப்புறம் எப்படி நம்ம மாறணும். போன வாரம் விஜய் சேதுபதி வந்து அவ்வளவு பாராட்டிட்டு போனாரு. விஜய் சேதுபதி ரசிச்சாரு. ஆக்சுவலி அடிமை ஆயிட்டானே. அது இவர்ல தப்பு இல்ல. பார்வதி கூட யாரு சேர்ந்தாலும் பார்வதி அப்படி பண்ணுது, அது பார்வதியோட குணம். கோர்ட்ல அங்க கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. கேஸ் இவங்க மேலதான் நடந்துகிட்டு இருக்கு. இங்க இருந்துகிட்டு எது சாட்சி சொல்ல வர்றவங்களை பார்த்து புழு நிதிவியான்றது, சும்மா பேசுறது. ஏதோ ஒன்று சொல்லும் போது விக்ரம் அங்க உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தோன்னு என்ன சிரிக்கிறேன்னு விக்ரமோட சண்டைக்கு போறது. அதுக்கு ஜட்ஜா இருக்கிற வினோத் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, ஃப்ரெண்டு தானே, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது. எஃப்ஜே பேசும்போது இவர் ஏதோ பிரச்சனை பண்ண கானா வினோத் வந்து எஃப்ஜே சத்தம் போடாதுங்க. எஃப்ஜே பேசினது மட்டும்தான் அவங்களுக்கு கேக்குது, இவங்க உட்காந்து பேசினது கேட்கல. நீ அப்பா கத்திக்கினே இருக்கிற, அவங்க பேசினாலும் எனக்கு கேட்க மாட்டேங்குது, நீ கத்துறதுதான் கேக்குது. சூப்பர் அப்படின்னு அவர் பார்த்தாரு. ரூட் வேற மாதிரி போகுது, எரிச்சல் வந்துரு எனக்கு, வாய கண்டாதீங்க சரியா ரெண்டு பேரும், கொஞ்சம் பேசாம இருங்க. அப்ப திருப்பி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஏதோ குசு குசுன்னு திவ்யா, சார் பின்னாடி இருந்து குசு குசுன்றாங்க, எனக்கு கேட்க மாட்டேங்குது சார். ரெண்டாம் முறை சார் மறுபடியும் குசு குசுன்றாங்க, கேட்க மாட்டேங்குது சார். கானா வினோத் என்ன தீர்ப்பு சொல்லியிருப்பாரு அதுக்கு? அவங்க குசு தான் நீ காதுல வாங்க அப்படி சொல்லியிருப்பாரு. நீங்க எந்திரிச்சு அந்த பக்கம் போய் உட்கார்ந்தீங்களா? உடனே அவங்க ரெண்டு பேரும் இல்லையா பேச்சு வச்சிருக்காங்க. அதான் எஃப்ஜே விக்ரம் சூப்பர் ஜட்ஜி சார். அதாவது பேசுறவங்களை விட்டு கேட்கறவங்களை இடம் மாதிரி உட்கார சொல்லுவீங்களா? அதான் ஏமா ஏப்பா கமருதீன் நீ அந்த பக்கம் போய் உட்காரு. இல்ல நான் பேசணும். நல்லா இருக்கு சார். திவ்யா இடம் மாதிரி உட்காரணுமா? ஏங்க பண்ண என்னங்க பண்றது? நான் இப்ப அவங்கள மாறுறீங்களான்னு கேட்டேன் தானே. என்ன விக்ரம் எழுமி சார் நீங்க ஜட்ஜி சார், மாறுறீங்களான்னு கேட்க கூடாது, மாறுன்னு சொல்லணும். என்ன சார் நீங்க அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு சலசலப்பு போயிட்டு இருக்கு. அமித் வந்து தெரியாதனமா இவங்களுக்கு லோயரா ஆஜராயிட்டாரு. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிதான் ஆகணும். அவங்க வந்து பேசுவாங்கல்ல தங்கள நியாயத்தை, அதுல ஒரு துளி கூட வருத்தம் இல்ல. பார்வதி வந்து நீங்க எல்லாம் சேர்ந்து ஃப்ரேம் பண்றதுனால நாங்க தப்புன்னு ஆயிராது, நாங்க மட்டுமா மைக் இல்லாம பேசுனா நீங்க எல்லாம் ஏதோ பேசினதே இல்லையா மட்டும்தான் அவர் கூப்பிட்டாரு. அப்ப அவர் சொல்றாரு, வக்கீல் சொல்றாரு, எங்க யாரு பேரையும் அவர் சொல்லுங்க, நாங்க பண்ணதுக்காக உங்க முட்டைய காப்பி எதுவும் எடுத்தாங்களா? இல்ல எங்க கேஸ் வாங்கின நீங்களே தெனாவட்டா பேசிட்டு இருந்தா என்னங்க அப்படி இப்படின்னு பார்க்கும்போது பிக் பாஸே கடுப்பாய் பிரேக் அப்படின்ட்டாரு. இவங்க நொயின்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப எஃப்ஜே கோர்ட்ல வச்சு சொல்லுவாரு பார்வதிக்கு, யார்கிட்ட பேசுவாரு, பெருசா சொல்லிக்கிட்டே இருக்கும் எங்களோடது லாயர் ஃபேமிலின்னு. கோர்ட்டு பார்வதி கோர்ட்டு டெக்கோரம் பார்வதிக்கே தெரியும். நீ ஏன்டா என் குடும்பத்தை பத்தி பேசுற, நீ எதுக்கு என் குடும்பத்தை பத்தி இழக்கிற, நீங்க ஜட்ஜி இங்க பாருங்க என் குடும்பத்தை பத்தி பேசுறோம் அப்படி இப்படின்னு இப்ப வெளியே வந்தாச்சு. அந்த வெளியே வந்ததுல இருந்து அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்னைக்கு எபிசோடோட ஸ்டார் வந்து எஃப்ஜே வச்சு லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டு இருக்காரு. கமருதீனையும் பார்வதி ரெண்டு பேரும் திணறாங்க. இதுல தெரியாதா பார்வதிக்கு ஒண்ணுன்னா பேப்பர் ரவுடி, புது பேப்பர் ரவுடி 2.0 பாஞ்சிட்டு வந்துருவாரு. இல்ல கமருதீன் யாருகிட்ட? எஃப்ஜே கிட்டயா? எப்பா அவன் ஒரிஜினல் ரவுடி போல இருக்குப்பா, பேசாம இருங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும். எஃப்ஜேயும் பெரிய ஒழுக்கெல்லாம் கிடையாது, எஃப்ஜே கிளங்கி சப்போர்ட் பண்ணலாம் இல்ல. ஆனா எஃப்ஜே யாரை எதுக்குறாருன்னு ஒன்று இருக்குல்ல. அப்ப இந்த விஷயத்துல எஃப்ஜே என்ன இவ்வளவு ரூடா பண்ணிட்டு இருக்க, இன்னொரு வாட்டி பண்ணு, அந்த மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. நல்லா இருக்கே பண்ணு. எஃப்ஜேயும் எனக்கு பிடிக்காது, அந்த ஆள் பெரிய ஒழுக்கெல்லாம் கிடையாது. இதுல சொல்லு எஃப்ஜே கேட்டுட்டு இருக்கும்போது என்ன சொல்ல சொல்ற என்னோட பார்வதி வந்து அந்த வந்துட்டாங்கல்ல சொரிஞ்சோடனே அமைதியாயிருவாங்க அப்படின்னு. பார்வதி என்னடா பேசுற, என்ன வார்த்தை பேசுற, என்ன சொரிஞ்சாங்க, அப்ப வினோத் வந்து ஏமா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பேசி கேட்டு கொஞ்சம் பேசாம இருப்பானு. அப்ப நான் யாரு, அவர் ஃப்ரெண்டுனா அப்ப நான் யாரு? அது தெரியாது. அது நீ யாரு முதல்ல, அதான் நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ யாரு? சும்மா வாய மூடு. அதுக்கப்புறம் நீ ஏன்டா என் குடும்பத்தை பத்தி பேசுற? பார்வதி எஃப்ஜேக்கு அவன் காதை கலட்டிட்டு வந்து
பார்வதியோட அப்பா லோயரான்னு கேட்கறது வேலை இல்லை, அதுக்காக உள்ள வரல. நீ தான் டமாரா அடிச்ச. வீடு முழுக்க போய் எங்க அப்பா லோயர் டமாரா அடிச்ச. எங்க அப்பா லோயர் கிடையாது, எனக்கு கோர்ட்ல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. உங்க அப்பா லோயர் ஆச்சு, கோர்ட்ல எல்லாம் டெக்கோரம் தெரிஞ்சவன், நீ ஏன் அங்க கத்திக்கிட்டு இருக்கிய, அதைத்தான் கேட்டேன். உன் ஃபேமிலியை பத்தி பேசணுங்கிற அவசியம் எல்லாம் எனக்கு இங்க கிடையாது, சரியா அப்படின்னு அதுல சண்டை வந்தபோது, எப்பா அவ இல்லாம வந்து பேசுப்பா, நீ அவ சொரிஞ்சா அப்ப அமைதியாயிட்டு போயிடல, அவ இல்லாம வந்து பேசுப்பா, பாயிண்டா பேசுப்பா, பேசலாம் அப்படின்னும் போது இவர் என்ன இவன் கமருதீன், என்ன இவன் கிட்ட வந்தாரு. இதுல எவ்வளவு பெரிய நோஸ் கட்டு நான் கமருதீனுக்கு. அவர் அந்த பயமுறுத்துற மாதிரி என்னடா டக்குன்னு வந்தா ஆப்போசிட் டீம்ல வந்து அப்படி செஞ்சா தானே அது பயம். கமருதீன் என்னடான்னு கிட்ட போறாரா, எஃப்டி அசையாம கல்லு மாதிரி அப்படியே நிக்கிறான். இவர் கிட்ட போயிட்டு எப்பா டேய் நீ கிட்ட போனா வாய் நாத்தத்துல வேணா தள்ளி போலாம், உனக்கு பயந்தெல்லாம் அப்படி பின்னாடி போனோம்னா அதுக்கு ஒரிஜினல் ரவுடியை பார்த்தா லைட்டா பயம் வரும். நீ போய் யாராவது ஒரிஜினல் ரவுடியை கூட்டு வா. இந்த சேதுபதி கிட்ட நயன்தாரா சொன்ன மாதிரி யாராவது ஒரிஜினல் ரவுடி கிட்ட நீ கூட்டு போங்க. சோ நீ போயிட்டு யாராவது ஒரிஜினல் ரவுடியை கூட்டு வந்து உனக்கு பதிலா சண்டை போடு. அவன் சொன்ன மாதிரி பாரதி சொன்னோடனே நீ அமைதி ஆயிட்டா தானே. சும்மா கத்துறது இந்த பெரிய பங்கை வச்சுக்கிட்டு அப்படின்னு தலையாட்டினா பயந்துருவாங்களா? போடா போட அதுல பிரச்சனை போகுது. இவன் வந்து வேணாம் அவர் இழுக்கிற, ஏமா நீ எஃப்ஜே எழுமா, கோவத்துல ஏதாவது பண்ணிட போறேன். அந்த ஆள் இழுத்துக்கிட்டு போறான், அவன் எதுவும் பண்ண மாட்டான். அவன் வீரமெல்லாம் வந்து லேடிஸ் கிட்ட மட்டும்தான். இப்போ திவ்யாவோ அரோராவோ மாட்டிக்கிச்சுன்னா எப்படி பேசுவான்னு மட்டும் பாரு. ஆம்பளைங்க கிட்ட வந்தா என்னடா அப்படின்னு கேட்டுட்டு நாளைக்கு பாப்போம் அப்படின்னு ஓடிடுவேன். ஸோ அவனை எல்லாம் நீ பிடிச்சி இழுக்கவே தேவையில்ல, தைரியம் மாதிரி ஒன்றும் பண்ண மாட்டான். பார்வதி வந்து இன்னும் என்னடா பேசுவ, இன்னும் என்னடா இழுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் ஓகே 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 ஐயோ பாரு ஓகே போடா லூசு. பார்வதிக்கு இப்படித்தான் பண்ணணும். பார்வதி ஒரு பீடை அப்படின்னா எஃப்டி அதை விட பெரிய பீடைக்கு பீடை தான் சரி. அப்போ அவர் சொல்றாரு, இப்ப இவங்க வந்து சொன்ன இவர் சைலண்ட் ஆயிடுவாருப்பா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு தீர்ப்பு யாருக்கு மேலன்னா ஹவுஸ்மேட்ஸ் தான் வின் பண்றாங்க அப்படின்னு கானா தீர்ப்பு சொல்லிடுவாரு. தீர்ப்பு முடிச்சுட்டு வெளியே வருவாங்களே எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. கமருதீனும் வந்துட்டாரு. பார்வதி உள்ள இருந்தே கோட்டை பாக்குது. இப்போ நான் பார்த்தேன் செட்டு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு பார்வதி. இப்போ கோட்டையே பாத்துக்கிட்டு இருக்கு. கோட்ல எல்லாம் யாராவது இருக்காங்களா, ஹவுஸ்மேட்ஸ் தான் வெளியே போயிட்டாங்களா, எல்லாம் போயிட்டாங்க. பார்வதி நீ போகலாம். சரி போகுது. ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கும் அந்த வெளியே கார்டன் ஏரியாவுக்குள்ள வர்ற டோரை திறக்கிறதுக்கு 2 டோர் இருக்கு. நடுவுல ஒரு சின்ன பேசேஜ் ஒன்று இருக்கு. அந்த பேசேஜ் வந்து இருட்டா இருக்கும், கேமரா இருக்காது. ஆக்டிவிட்டி ஏரியாவை திறந்து அப்படியே நடந்து வந்து இந்த கதவை மூடிட்டு அப்புறம் இந்த கதவை திறந்தா கார்டன். எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கமருதீன் வர்றாரு. உள்ள இருந்து அப்படி சவுண்டு. கமருதீன் பாக்குறாரு, மறுபடியும் பார்த்தா பார்வதி. வெளியே வந்தவர் உள்ள போயிட்டாரு. உள்ள போனோடனே அந்த கதவு திறந்து இருக்கு, கேமரா அப்படியே அந்த கதவையே காட்டிக்கிட்டு இருக்கு. அந்த கதவு மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கு. உள்ள கருப்பா இருக்கு, உள்ள மட்டும் யோசிச்சேன், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எலி. ஏண்டா இவ்வளவு செலவழிச்சு செட்டு போடுறீங்களே, ஒரு எலி மருந்து வைக்க மாட்டீங்களாடா? இந்த எலிக்கு கண்டிப்பா வைக்கணும். 2 பெரிய எலிடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அந்த எலிக்கு பயத்துல பிக் பாஸ் முட்டையெல்லாம் தொலைச்சு வச்சாரு. பெரிய எலி அது. 2 எலியும் உள்ள போயிட்டு எதையோ தேடுது போல. என்ன தேடும் அப்படின்னு பார்த்தா பிக் பாஸ் பயந்துட்டாரு. ஐயோ கேஸ் வாங்கிட்டா இது இனி பிக் பாஸ் வீட்டை நம்பி எவன்டா வருவா அப்படிங்கிற மாதிரி. கமருதீன் பார்வதி அப்படின்னோடனே 2 பேர் வெளியே இருந்து ஓடி வர்றாங்க. ஒருத்தர் 2 பேர் பேரை சொல்லி வாடா வெளியே அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு பிக் பாஸோட மைண்ட் வாய்ஸ். யாராவா முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா, ஏமா யாருவே அது அவரு வந்து அவரு பாக்ஸருங்க. பாக்ஸரா? பாக்ஸருக்கு இருக்குல்ல என்ன வேலை? பாக்ஸருக்கு இருட்டுல என்னமா வேலை? அது 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 அப்படித்தாங்க பாக்ஸிங் சொல்லி கொடுத்தாரு. இது ரெண்டுமே ரெட் கார்டு கேஸ் தான். யாரு இவங்களுக்கு? அவங்களும் கொடுக்க மாட்டாங்க, இவங்களும் வாங்க மாட்டாங்க. அவங்க மன்னிச்சு பழக்கிட்டாங்க. இவங்க ஒவ்வொரு முறையும் மன்னிக்க அவங்களோட அந்த காஜி லீலைகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. முதல்லாம் உட்காந்து பேசுறது ஒரு பிரச்சனையா இருந்தது, அப்புறம் மைக்க கலட்டுறது பிரச்சனையா இருந்தது. இன்னைக்கு தான் போயிட்டாங்க பாக்ஸிங் கத்துக்கிறது. பிரதீப்புக்கெல்லாம் அப்படி ரெட் கார்டு கொடுத்தாங்க. ஏன்னா அங்க இருந்தது கமல்ஹாசன், ஒண்ணுமே செய்யல அந்த படியா சும்மா. இங்க இருக்கிறது ஒரு வெத்துபதி. வெத்துபதிக்கு என்ன எனக்கு சொல்ல தெரியலங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதான் இவங்க நினைச்சிட்டாங்கப்பா யாரும் பார்க்கல அப்படின்ட்டு விட்டாச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தா வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர் ஒருத்தரை செலக்ட் பண்ணி சொல்லுங்கன்ட்டாரு. ஏன் இந்த முறை வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர் 2 பேர் இல்லையா? அப்புறம் பெஸ்ட் பெர்ஃபார்மரை பத்தியும் ஒன்றும் பேசல. லைவ்ல எதுவும் பேசினாங்களா தெரியாது. பட் எபிசோட்ல பெஸ்ட் பெர்ஃபார்மரே இல்லை, ஒரே ஒரு வேர்ஸ்ட் பெர்ஃபார்மரை சொல்லுங்கன்ட்டாங்க. எல்லாரும் ரம்யாவை சொல்றாங்க. அப்ப பார்வதி வந்து ரீசன் சொல்லும்போது அவங்க இந்த இதுல ஆக்டிவாவே இல்லை, அதோட போன வாரம் அந்த கதவெல்லாம் ஓபன் பண்ணி அப்படி இப்படி என்னன்னு. பார்வதி அதான் நான் ஒத்துக்கிட்டேன்ல பார்வதி, தெரியாம பண்ணிட்டேன்னு. அதையே சொல்லிக்கிட்டு ஏன் பாரு குத்திக்கிட்டே இருக்க, வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு வேற ஏதாவது ரீசன் சொல்லி போய் உட்காரு பார்வதி. இன்னொன்னு இங்க பாருங்க, நான் என்ன பேசணும்னு நீங்க எழுதி தராதீங்க சரியா? இது இந்த வீட்டுல நடந்த விஷயம், அதை பத்தி ஒரு கண்டெஸ்டன்டா நான் பேசிதான் ஆவேன். ஏன்டி வெண்ணமாவல, இந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் அதை கண்டெஸ்டன்டா யாரும் பேசலாம்ல. அப்ப ஏன் எனக்கு லவ் கண்டென்ட் பட்டன் சூட்டுற, எஃப்ஜே அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு மட்டும் சொல்ற? வீட்டுக்குள்ள என்ன நடக்குதோ அதை பத்தி எஃப்ஜே பேசுறாரு, எஃப்ஜே கண்டெஸ்டன்ட். நீ வெளியே பண்ணின லவ்வையோ உனக்கு வெளியே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசல, வெளியே லவ்வே உனக்கு இருந்தது. ஆமா, அப்படி பேசுறதுனால எத்தனை பத்தி பேசுறது டைம் இல்ல. சோ இந்த வீட்டுக்குள்ள என்ன பாக்குறோம், அதுவும் இப்ப பேசுறதுக்கு 110% அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அதனால அவங்க பாதிப்படைந்து விட்டார்கள், முட்டையில இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதனால அவங்க இப்ப பேசலாம். ஒருத்தங்க அதை பேச வேணான்னு சொன்னா வீட்டுல நடந்த விஷயமுங்க, அதனால உனக்கு ஒரு பாதிப்புமே இல்ல. கதவு திறந்ததுனால உனக்கு ஒரு பாதிப்புமே இல்ல. இருந்தும் வீட்டுக்குள்ள நடந்த விஷயத்த நான் பேசுவேன், நான் என்ன பேசணும் நீ ஸ்கிரிப்ட் எழுதி தராதுன்னு சொன்னா அது மாதிரிதான் மத்தவங்களுக்கும். எஃப்ஜே என்ன பேசணுங்கிறதுக்கு நீ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்காது. எஃப்ஜேக்கு வீட்டுல நடந்த விஷயம், அதனால பாதிக்கப்பட்டிருந்தா பேசதான் செய்வாங்க. உங்களோட அந்த காதல் களியாட்டத்தை பத்தி எல்லாம் பேசதான் செய்வாங்க சரியா? சோ நீ பேசுவேன்னா மத்தவங்களும் பேசுவாங்க. மூடிட்டு போய் உக்கார். வெளியே இருந்து நாங்களும் பேசுவோம். ஏன்னா நீ எங்க வீட்டுக்குள்ள எங்க டிவிக்குள்ள வந்து பண்ணிட்டு இருக்க, எல்லாமே நாங்க பாக்குற ஒரு ஷோக்குள்ள வந்து பண்ணிட்டு இருக்க. அப்ப நாங்க தான் பெருசா பேசணும், அதனாலதான் பேசிக்கிட்டு. அப்புறம் எல்லாரும் வெளியே உட்காந்துருக்காங்க. ரம்யாவதிக்கு ஜெயில போட்டாச்சு. அப்ப அந்த ஜெயிலுக்கு முன்னாடி சாண்ட்ரா, வினோத், அமித், காஜி கபில்ஸ் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்ப அவங்க பேசுறாங்க, பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணா அப்புறம் எப்படி கலர் டாஸ்க் நடக்கும். கமருதீன் சொல்றாரு, போன முறை மாதிரி வைல்ட் கார்டுல யாரையாவது உள்ள அனுப்புவாங்க, அவங்க 2 பேரையும் போட்டி போட சொல்லுவாங்க. போட்டி போட்டதுக்கு அப்புறம் அவங்க வைல்ட் கார்டுல வந்தவங்க ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சு திவ்யா மாதிரி நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க. இதே திவ்யா கேட்டுருச்சு, என்ன திவ்யா மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்க? நான் தலை டாஸ்க சொன்னேன். தலை டாஸ்க்ல நான் டார்ச்சர் பண்ணனா பண்ணலையாங்கிறத நான் சொல்றேன். நீ என்ன பத்தி பேசிட்டு இருக்க? நான் அந்த இடத்துல இல்ல எதுக்கு என்ன பத்தி பேசிட்டு இருக்க? அப்படிதான் பேசுவேன், ஆவுன்னு. அதுல ஒரு சலசலப்பு வந்துகிட்டே இருக்கு. சாண்ட்ரா என்ன பண்ணிருச்சு, அதை பார்த்தோன்னே அப்படியே அந்த பக்கம் திரும்பிடுச்சு. ஏன்னா இப்ப அவங்க திவ்யாவோட பிரச்சனை இல்ல, உள்ள உட்காந்து இருக்கிற ரம்யா அப்படியே உட்காந்துருக்கு. கானா வினோத் வந்து, அம்மா கொஞ்சம் பேசாம வருமா, ஏய் கொஞ்சம் பேசாம இருறா, அவ்வளவுதான். வினோத் அமித் வந்து தப்பு கமருது, என்ன தப்பு திவ்யா, முடிச்சுக்கிட்டே தூங்குறாங்க. இதுல இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது பார்வதி குறுக்கால வந்து அவங்க குரூப்பா இருந்து ஒருத்தங்கள ரேக் பண்றாங்களா. இப்ப பார்வதி வந்து அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, அதெல்லாம் உட்காரு நீ உட்காரு, இப்படியே பிரச்சனை போக இவர் உடனே பிரச்சனைனா மூக்க விரிச்சுக்கிட்டு வந்துருவீங்களே திவ்யா நீங்க. கமருதீன் சொன்ன வார்த்தைகள் பார்த்து மேல பாத்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு வாயில காக்கா ஆகி போகட்டும். ஆமா, அடுத்தது போய் என்ன வாடி போடின்னு பேசுறீங்க, என்ன அப்படி சொன்னா நான் அப்படிதான் சொல்ல போடு, இன்னொரு முறை சொல்லி பாரு, என்ன பண்ணுவேன் நீ சொல்லி பாரு, என்ன இன்னொரு முறை வாடி போடின்னு சொல்லி பாரு. இன்னொன்னு பயம் வந்துருக்கு. பெருசா பெரிய அந்த பங்கு வச்சோடனே பெரிய கூலி பட நாகார்ஜுனா நினைப்பு, பெரிய அந்த பங்கை பிடிச்சி குறன்னு அறுத்து விடுங்க சார். பார்த்தா ஒரு பெரிய ஒரு இதான் ரவுடிசம் பண்றான். நான் எபிசோட் ஸ்டார்டிங் ஒன்று சொன்னேன்ல, லேடிஸ் கிட்ட மட்டும் தான் சண்டைக்கு போவாங்க. திவ்யா மாட்டிக்கிச்சு அப்படின்னோடனே திவ்யாவும் கத்துறது, இவரும் கத்துறாரு. அமித் எழும்பி எந்திரிச்சு திவ்யாவை அடக்குறாரு. ஏங்க அவர்கிட்ட சொல்லுங்க, இப்ப திவ்யா, இப்ப நீ தான் கமருதீன், இப்ப திவ்யா பேசாதீங்க திவ்யா, ஏங்க அவர்கிட்ட சொல்லுங்க. என்னன்னு திவ்யா சொல்லுங்க, திவ்யா நீங்க கத்துறீங்க, பேசாதீங்க திவ்யா. என்ன பார்வதி ஆயிட்டாரு. அதான் இங்க வந்து திவ்யா பேசக்கூடாது, இந்த பக்கம் அந்த சின்ன கொசு காதுல வந்து இருக்குல்ல, அது மாதிரி. கமருதீனையும் பார்வதியையும் பார்த்தா மட்டும் இவருக்கு அப்படியே குழந்தையா மாறிடுறாரு. இப்படி ஒண்ணு நடக்குது. அதுக்கப்புறம் திவ்யா வந்து எல்லாம் முடிஞ்சு எல்லாம் போயிட்டாங்க. கேப்டன் கிட்ட வராங்க. அமித், ஒரு கேப்டனா நீங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, ஒருத்தர் வாடி போடி வாயில காக்கா ஆகி போயிரும், மூக்க விரிச்சுக்கிட்டு வந்துருவா, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுறாரு. ஒரு கேப்டனா நீங்க உள்ள வரல. நான் தான் கேட்டேன்ல, நீங்க கேட்டது எனக்கே கேட்கல சார், நீங்க அந்த இடத்துல கேட்டிருக்கணும். இங்க பாருங்க, அவங்க ஒன்னும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, அவங்கள திருத்துறதுக்கு. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்.
எங்க என்னங்க நீங்க அப்படின்னு போய் உட்காந்து அந்த பக்கம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கானா வினோத் உள்ள ஏய் வந்த பாரு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க, வேற மாதிரி ஏதாவது மாறிட போகுது வெளியே, போய் ஒரு சாரியை கேடுறா சும்மா. அவங்க பேசுனதுக்கு நான் பேசுறது ஏய் படா இங்க வா போய் ஒரு சாரியை மட்டும் கேட்டு முடிச்சிட்டு. ஏன்னா அவருக்கு வந்து பக்கரை, அவருக்கு தெரியும் கமருதீன் கெட்ட பேர் வந்தோடனே இப்போ அவர் சால்வ் பண்றாரா. கூப்பிட்டு வர்றாரு, திவ்யா அவங்க கிட்ட சாரி கேட்கணுமா, இங்க பாரு திவ்யா அப்படி இப்படின்னு. இங்க கமருதீன் நீ என்னத்துக்கு இங்க வந்த, இங்க இருக்குங்க அவர் சாரி கேட்க தான் வந்திருக்காரு. அவன் இப்படி எல்லாம் பண்ணுவான் அப்பெல்லாம் பண்ணுவான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இப்படி கமருதீன் இதான் இவங்க நான் சொன்னேன்ல, இங்க இருந்த பிரச்சனையை இங்க கொண்டு போய் அங்க கொண்டு போய் இங்க கொண்டு போய் இப்படி ஒண்ணு பண்ணிடுவாங்க. இங்க இருந்து டொயின் 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 டொயின். இவர் சொல்றாரு வினோத் இதுக்கா கூட்டி வந்தீங்க, இங்க வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கானோன்னு வினோத் நீங்களும் சிரிக்கிறீங்களா, எங்க அவன் சிரிப்பு காட்டினது எனக்கு சிரிப்பு வருதுங்க, என்னங்க பண்றது. அப்பயும் அங்க அபி உட்காந்துருக்காரு, கேப்டன் தானே இல்லையா, கேப்பு மட்டும்தான் போல இருக்கு, தன்னை காணும். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு சாரி பூரி குப்பை லாரி அப்படின்ட்டு வினோத் எந்திரிச்சு ஓடி போய் சிரிக்கிறாரு கமருதீன் அந்த பக்கம். இவக்கு எப்படி இருக்கும், சாரி கேக்குறேன்னு வந்து கூட்டிட்டு வந்தவனும் இருக்கிறவனும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு அதுல ஒரு பிரச்சனை போகுது. அது யாரும் கேட்கல சுத்தி. எனக்கு இப்ப என்ன ஆச்சரியம்னா கமருதீன் வினோத் வந்து கண்ணடிபட்டு இருக்கிற நேரம் பாருங்கறி அவ எப்படி பாப்பான்னு சும்மா ஒரு நகைச்சுவைக்கு சொன்னதுக்கு ஒருத்தங்க கண்ணடிபட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும், ஏன் நகைச்சுவை பண்ற ஏன்னா மனுஷனா அப்படின்னு ஒரு பெண்ணுக்காக வரைஞ்சு கட்டிட்டு போனவர் தான் இந்த பேப்பர் வரி. அது பார்வதி இப்ப இன்னொரு பெண்ணை டீஸ் பண்றதுமே இவர் தான். இவர் யாருன்னு நமக்கே தெரியல. இதோட அந்த எபிசோட் முடியுது. அப்புறம் எபிசோட் 69 நம்ம ஆள் வர்றாரு, ஹவுஸ்மேட்ஸ் நீங்க எல்லாம் ரொம்ப வேஸ்ட்டுங்க, 2 பேர் உங்களை வச்சு செஞ்சிருக்காங்க, அவங்க தப்பு பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட கில்ட்டி இல்லாம அதுக்கு நீங்க கொடுத்த ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த வேலையும் ஒழுங்கா பண்ணாம அந்த வேலையை உங்க தலையில கட்டி உங்களுக்கு 2வது பனிஷ்மெண்ட் கொடுத்து உங்க முட்டையெல்லாம் வாரிட்டு போய் ஒரு சொரணை கூட இல்லை உங்களுக்கு, கடுமையா ஒரு போராட்டம் கூட பண்ண தெரியல உங்களுக்கு. எல்லாரும் சேர்ந்து பண்ணிருக்கோம். பார்வதி அண்ட் கமருதீன் சார் மைக்கை கழட்டி எங்க மேல வைங்க. இல்ல சார் சாரி சார் ஒரு தரம் தான் சொல்ல முடியும், மைக்கை கழட்டி வைங்கம்மா முன்னாடி. சார் அது ஏம்மா அடுத்த ஷோக்கு போகணுமா லேட் ஆகுது, அதை வச்சாதான் நான் போக முடியும், டக்கு புக்குன்னு மைக்கை கழட்டி வைங்க. இப்ப மட்டும் வைக்கிறது அந்த ஓரமா போய் உட்காருங்க 2 பேரும். இந்த எபிசோட் முழுக்க உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல சார் உட்கார். பிக் பாஸ் உங்களுக்கு தரல பிரைவசி, இந்த ஹவுஸ்மேட்ஸ் உங்களுக்கு தரல பிரைவசி, எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க, நான் தரேன்மா பிரைவசி. அந்த ஓரமா உட்காந்து ஏதாவது பண்ணி ஏதாவது பண்ணு நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் யோசிச்சேன் ஏன் சேதனா இது பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு அது இன்னும் ஜாலி. இப்ப அத பத்தி கேட்கல ஒண்ணும் இல்ல வருவாரு, ஆனா அது அவங்களுக்கு இது ஒரு பனிஷ்மெண்டா. அட்லீஸ்ட் நீங்க ஒரு ரெட் கார்டை இப்படி தூக்கியாவது காட்ட வேணாம், அட்லீஸ்ட் ஒரு எல்லோ ஏதாவது போஸ்ட் கார்டையாவது தூக்கி காட்ட, ஏதாவது ஒரு கார்டை தூக்கி இப்படி ஆட்டி இருக்கலாம் இல்லையா, வார்னிங்காவது கொடுக்குறேன்னு சொல்லிருக்கலாம். அட்வைஸ் பண்ற ஸ்டேஜை தாண்டிட்டாங்க சார் இவங்க. அவங்களுக்கு தெரியும் வந்தவர் நீங்க இதான் பண்ணுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த எபிசோடுல தலையை ஆட்டிட்டோம்னா அங்கால மண்டே டு அடுத்த ஃப்ரைடே வரைக்கும் நம்ம ஆடலாம். சோ இப்ப பார்வதி ஆல்ரெடி 4-5 இடம் பார்த்து வச்சிருக்கு இந்த மாதிரி டாக்டர். சோ பாத்துக்கோங்க உங்க மானம் தான் போகுது. அப்ப அவர் கேட்கிறாரு ஹவுஸ்மேட்ஸ் இவங்க எல்லாம் கில்ட்டியா இல்லையா சொல்லுங்க. சாண்ட்ரா சார் இல்ல சார் கொஞ்சம் கூட கில்ட்டி இல்ல சார், அவங்களுக்கு எல்லாம் எடுத்தோடனே கொஞ்ச நேரம் ஊன்னாங்க, அப்புறம் பேக் டு நார்மல் சார், அப்புறம் 2 பேரும் பெட்ல படுத்து அது பண்ணிட்டு இருந்தாங்க. கமருதீன் என்னன்னா அவர் ஏதோ கத்தி பேசுறாரு, மைக் இல்லாதனால ஒண்ணும் கேட்கல. என்ன சாரி சாரி அவ தலையில அவர் மடியை வச்சு படுத்துக்கிட்டு அப்படி இப்படி கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க சார். கமருதீன் நல்லா இருந்தது, இந்த 2 சனியனுங்களும் பேசுறது கேட்காது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அரோரா சார் கொஞ்சம் கூட பொறுப்பெடுத்துக்குவாங்கன்னு பார்த்தா கமருதீன் கேட்குறாரு சார் அந்த லாக்கர் டாஸ்க் அப்போ எல்லாரும் கஞ்சி குடிச்சிட்டு தானே இருந்தீங்க, அப்போ உங்களால் இருக்க முடியுது இப்போ இருக்க முடியலையா என்ன சார் இது அப்படின்னு கேட்குறாரு சார். விக்ரம் சார் அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து மனசார அந்த வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சு பிக் பாஸ் கிட்ட தங்களை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக நாங்கள் கொடுத்தோம் சார். கடைசியில் அந்த வேலையெல்லாம் எங்கே தலையில் கட்டிட்டாங்க மறுபடியும், அவங்களுக்கு கொஞ்சம் கூட அது ஒரு இதே இல்லை சார். இப்போ கானா வினோத் ஏதோ சொல்ல எழும்பும்போது அவர் சொல்லுவார் இல்லை சார் அது இதுன்னு சார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க உட்காருங்க சார் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் எல்லாரும் பேசி முடிஞ்சதுக்கு காரணம் இப்ப சொல்லுங்க. இல்ல சார் அவங்க வந்து அப்பதே சொன்னதானே சார் நானே இவர் பூசி முழுகுகிறார் இவர் சமாளிக்கிறார் என்றது ஆடியன்ஸுக்கு தெரியுதா, தெரியுது சார் உட்காருங்க. கானவினோத்துக்கு மூஞ்சி செத்து போச்சு. கானவினோத் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் பண்றாங்கன்னா சும்மா உட்காந்து வேடிக்கை பாக்குறதுக்கு பேர் என்ன? அப்படி ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு தேவையா? உங்களை நல்லா யூஸ் பண்ணி பழகிட்டாங்க கானவினோத் அவங்க.
உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணாங்க என்னெல்லாம் பேசுனாங்கன்றத நீங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தீங்க. அந்த திவ்யா மேட்டரை பத்தி சொல்றாரு. ஆனா நீங்க எதுவுமே கேட்கல. இப்ப எப்படி நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும் போது பேந்த முடிக்கிறீங்களோ அப்படிதான் அப்பயும் இருந்தீங்க. அப்புறம் திவ்யா சார் இவ்வளவும் பண்ணிவிட்டு சார் நெக்ஸ்ட் டே 2 பேரும் சேர்ந்து ஜாகிங் பண்ணிட்டு இருக்காங்க சார். நாங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது கலட்டி வைப்போம் சார், நாங்க தனியா எக்ஸசைஸ் பண்ணுவோம் சார். அப்படி கலட்டி வச்சாலும் யாருக்கிட்டையும் பேச மாட்டோம் சார். இவனுங்க அன்னைக்கு கலட்டி வச்சிட்டதும் இல்லாம பேசிட்டு இருந்தாங்கன்னு அமித்தே வந்து எங்க கிட்ட சொன்னாரு சார். அப்ப விஜய் சொல்றாரு, பார்வதி வந்த புதுசுல கெமியோட ஒரு கொலையாடி சண்டை போட்டாங்க. இப்ப எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத மைக்கு இப்ப ஜாகிங் பண்ணும்போது அவங்களை நிறுத்துது. பாவம் என்ன பண்ணுவாங்க, கலட்டி வச்சிருக்காங்க. தப்பா நினைக்காதீங்க, என்ன அது அப்படித்தான். அப்புறம் சபரி எந்திரிச்சு, சார் அவங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை சார், அந்த முட்டையெல்லாம் எடுத்து 2 நாளைக்கு அப்புறம் இந்த கோட்டாஸ்க் ஒன்று பண்ணோம் சார். கோட்டாஸ்க் முடிச்சுட்டு யூஸ்வல் ஆக்டிவிட்டி ஏரியாவில் டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோன்னே எங்களுக்கு முன்னாடி ஓடி வர்ற 2 பேர் சார். இன்னைக்கு நாங்கெல்லாம் வந்துட்டோம். பிக் பாஸ் அவங்க 2 பேர் பேரை சொல்லி கூப்பிடுற வரைக்கும் கடைசியாக தான் சார் வந்தாங்க. அது ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னு பார்வதி தெரிஞ்சிருச்சா எல்லாருக்கும் இவன் எல்லாரும் போயிட்டாங்க தெரியாது. ஏமா உள்ள போனவங்க பாப்பாங்கல்ல, முக்கியமா 2 பேரை காணலன்னு. பிக் பாஸ் கூப்பிட்ட அப்புறம் வாரீங்கன்னா உள்ள என்ன செஞ்சுட்டு இருந்த, இவங்க என்ன குழந்தைங்களாமா? அவங்க என்ன யாரும் பாக்குற யாருக்கு வீட்டுக்குள்ள யாருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுமா. அதுக்கப்புறம் பார்த்தா விஜய் சொல்றாரு, அது என்ன சார் அது கஞ்சா குடிச்சு வாழ்ந்தவங்க தானேன்னு கேக்குறீங்க. அது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்ல தானே எல்லாரும் கஞ்சி குடிச்சீங்க. அது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க். உங்களால முட்டை எடுத்தா நீங்க ஹவுஸ் மேட்சுக்கு டாஸ்க் கொடுத்ததா அர்த்தமா? ஆமா, டாஸ்க் ஹவுஸ் மேட்சுக்கு டாஸ்க் கொடுக்க நீ யாரு? முதல்ல நீ யாரு? பிக் பாஸா? அப்போ ஒன்று பண்ணு, உங்க 2 பேரை தவிர 13 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த வாரம் பேமெண்ட் போட்டுறியா? நீ தானே பெரிய பிக் பாஸ், எல்லாருக்கும் டாஸ்க் கொடுத்துட்டு இருக்கிற, முட்டை எடுத்து பேமெண்ட் போட்டுரு. போட முடியுமா உன்னால? நானே பேமெண்ட் மைண்ட் வாய்ஸ் மூடிக்கிட்டு இருக்கணும். சும்மா பெரிய லாடு லவக்கு குண்டி மாதிரி பேசக்கூடாது. கஞ்சா குடிச்சு தானே வாழ்ந்து பெரிய ஃபங்கு வச்சுக்கிட்டு நம்ம பக்கத்துல ஒரு ராட்சசி மாதிரி ஒரு பொம்பளை வச்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன பேசினாலும் அடங்கிடுவாங்க. ஆனா அதுக்கேற்ற மாதிரி அடங்குனீங்க எல்லாரும், ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும். எனக்கு இவங்க 2 பேரையும் விட ஹவுஸ்மேட்ஸ் மேலதான் ரொம்ப கோபம். ஸ்கூல் டாஸ்க்ல போராட்டம் பண்ண தெரிஞ்ச விக்ரம், எஃப்ஜேக்கு எதிராக போராட்டம் பண்ண தெரிஞ்ச விக்ரம், இதுக்கு ஏன் விக்ரம் முன்னுக்கு வந்து போராட்டம் பண்ணாரு? சண்டை பிடிக்க தெரியுதுல்ல, கொடுத்த பனிஷ்மெண்ட்டுக்கு வேலையை ஒழுங்கா பண்றாங்கன்னு சண்டை பிடிக்க தெரியுதுல்ல. எல்லாரையும் கூட்டு போய், இல்ல நீ மட்டுமாவது முன்னாடி உட்காந்து போராட்டம் பண்ணு. எல்லாரும் அப்படியே அதை சிரிச்சுக்கிட்டு கடந்துக்கிட்டு கம்ஃபர்டபுள் ஆயிட்டீங்க. இப்ப கோர்ட்ல கேஸ் போட்டு அதை ஒரு டாஸ்கா பண்ணுனா முடிஞ்சு போச்சு. போன முட்டையெல்லாம் வந்துரும்ல. எனக்கு ஹவுஸ்மேட்ஸ் மேலே ஈக்குவல் கோவம் இருந்தது. அதுக்கப்புறம் 13 பேர் இல்ல 12 பேர். சார் இல்ல கானா வினோத் அவங்க சைடு தானே. 12 பேர் வெர்சஸ் 3 பேர். கானா வினோத்துக்கு முகமெல்லாம் சுருங்கி போய் செத்து போச்சு. சொல்றாரு, அப்போ ஒரு 3 பேர் சேர்ந்து அவங்க 12 பேரை வச்சு செஞ்சிருக்காங்க ஹவுஸ்மேட்ஸ். எதிர்த்து ஒருத்தர் கூட கேட்கல என்னது அப்படின்ட்டு ஹவுஸ்மேட்ஸ் மேல லைட்டா பலியை போட்டாரு. சரி, அதுவும் போட வேண்டிய ஒரு பலிதான். அப்பதான் அடுத்த முறை ஏதாவது பண்ணுனா கொந்தளிப்பாங்க. யாருமே ஒருத்தர் கூட ஒண்ணும் கேட்கல. சும்மா உட்காந்து சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பெருசா சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய விஷயம், சிம்பிளா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கருத்து இருக்கா அவங்க 2 பேருக்கும் அப்படின்னு பார்வதி எந்திரிச்சு, என்ன சொல்லுங்க. கேட்கல, கேக்குதா உங்களுக்கு எல்லாம்? பேசுங்க, கேட்டா ஆடியன்ஸ் கேக்குது இல்ல கேட்கலன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. கேட்கல கேட்கல கேட்கல. அட பாவி, ஏம்மா பாரு, எனக்குமே கேட்கல, கொஞ்சம் கத்தி பேசுங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் வருகிறேன் கத்திக்கிட்டே கடை அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. பிரேக்ல போயிட்டாரா? பிரேக்ல போனதுக்கு அப்புறம் பார்வதி இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கா. கமருதி மைக் எடுத்து போடுறாரு அவர். பிரேக்ல போட்டுட்டு அவட மைக் எடுத்து கொடுத்து, ஏய் நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, இனிமே என்ன பண்றது, இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கோ, ஃபீல் பண்ணுங்கடா நொன்னைங்களா. நீங்க ஃபீல் பண்ணலங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வாய்கிலேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பயும் போய் நீ ஃபீல் பண்ணாத, நடந்து போச்சு, நடக்காத ஆட்டோல போச்சுங்கிற மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. சபரி வந்து சொல்லிட்டாரு, மச்சான் அவரோட மைக்கை போட சொல்லுங்க மச்சான், திருப்பி எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துறாரு, கலட்டி வச்சாச்சு. இப்ப திவ்யாவோட இஷ்யூ. திவ்யா என்னமா நடந்துச்சு? இல்ல சார் இப்படி நடந்துச்சு சார், அப்படி நடந்துச்சு, டீஸ் பண்ணாங்க சார், அப்படி என்னென்ன வார்த்தைமா சொன்னாரு? இந்த போடி அப்படின்னாரு சார், காக்கா வாயில் ஆகி போயிடும் சார், மூக்கை விரிச்சுட்டு வந்துருவாங்க. அந்த பிளேஸ்ல யாருமா இருந்தா? பார்வதி, கானா வினோத், சாண்ட்ரா, ரம்யா, அமித் சார் போட்டு கொடுத்துருக்கு. ஒண்ணுமே பண்ணல. அமித் சார் என்ன அமித் இதெல்லாம்? இல்ல சார் நான் வந்து அந்த அவங்க ஃபன்னா தான் சார் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அந்த தகாத வார்த்தைகள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி. ஒரு நிமிஷம் அமித். இல்ல சார் வராத. அமித்
ஒரு நிமிஷம் சொன்னா நிறுத்தணும் அமித். என்கிட்ட இந்த ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு வேற வேலை இல்லையா? உங்ககிட்ட டீட்டெயிலா இருந்து எல்லாத்தையும் பேசிட்டு போனா நான் இப்ப வீட்டுக்கு போறது இல்லையா? நானு நீங்க ஆல்ரெடி ஒரு வாரம் பண்ணுன எல்லாத்தையும் பார்த்து எதை கேட்கணும் கேட்க கூடாது அந்த ஆர்டர் மாறாம எழுதி எடுத்துட்டு வந்திருக்கோம் நாங்க. எதுக்கு நான் திவ்யாவை பேச விட்டேன்? பாதிக்கப்பட்டவங்க பேசணும், அதுக்கப்புறம் தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு. நீங்க என்ன பண்ணீங்க எல்லாம் பார்த்தாச்சு. நீங்க இப்ப அதுக்காக இதுக்காக சொல்ல வேணாம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. முக்கியமா எல்லாருக்கும் சொல்றேன், நிறுத்துங்கன்னா நிறுத்தணும், உட்காருங்கன்னா உட்காரணும். டோன்ட் வேஸ்ட் மை டைம். என் கூட அந்த ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணக்கூடாது. ஓகே சார். நீங்க ஏன் அமித் அதை தட்டி கேட்கல? நான் கேட்டேன் சார். பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட சொன்னேன் சார், பேசாத. அமித், உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தா இப்படித்தான் மெதுவா போய் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா அமித்? சத்தமா பேசணும் அமித். கேப்டன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். வியானா உங்களுக்கு ஒரு குழந்தை மாதிரி உங்க குழந்தைய ஞாபகப்படுத்துதுன்னு சொல்றீங்கல்ல, இப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடந்தாலும் இப்படித்தான் போய் கொஞ்சிட்டு இருப்பீங்களா எதிராளியோட? அது என்ன திவ்யானா மட்டும் இலக்காரமா? இல்ல இப்படித்தான் வேடிக்கை பார்ப்பீங்களா மத்த யாருக்கு எது நடந்தாலும்? ரம்யா சார், நீங்க ஜெயில தானே இருந்தீங்க? ஆமா ரம்யா. ஆமா சார். லாஸ்ட் வீக் உங்களை கமருதீன் போடின்னு சொன்னார்ல, அப்போ உங்களுக்கு முதல்ல குரல் கொடுத்து அவரோட சண்டை போட்டது யாருமா? திவ்யா சார். இப்ப நீங்க பக்கத்துல இருந்திருக்கீங்கன்னா திவ்யாவுக்கு போடி சொல்லும் போது என்ன ஜென்மம்மா? இந்த ஜென்மங்கிற வார்த்தை ப்ரோமோல வந்துச்சு, எபிசோட்ல தூக்கிட்டாங்க. என்ன ஜென்மம்? நீங்களா வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. சாண்ட்ரா நீங்க சொல்லுங்கம்மா. பயமா இருக்கு. நான் சொல்றேன், நடிக்காத. சரியா? நடிக்காத. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ரொம்ப நடிக்காத. சொல்ற சார். அவர் சொல்றாரு, நேத்து வரைக்கும் நம்ம கூட பேசிட்டு இருந்த ஒரு பொண்ணு, நம்ம ஒருத்தவங்க கூட பேசிட்டு இருந்தோம், என்னதான் சண்டையா இருக்கட்டும், அந்த இடத்துல ஒன்னு அநாகரிகமா நடக்குது, ஒரு டீசிங், அதுவும் ஓவர் த பிரிட்ஜ் போயிட்டு இருக்குன்னா கேட்க வேணாம்? ஒரு வாரம் உள்ள பிரச்சனையோட பேசாம இருந்தியா? ஆமா சார். பேசாம இருக்கிற டைம்ல பிரச்சனையோட யாராவது சண்டை போட்டு இருந்தா சண்டை போட்டு சாப்பிட்டு விட்டுருப்பியா? கேட்டிருப்பேன் சார். அப்ப ஏன் வேடிக்கை பார்த்த? உட்காரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் கேட்க மாட்டாரு. ஏன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தான். கானா, உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை, இருந்தாலும் ஏதாவது சொல்லு. சார் நான் அப்படி பேசாதரா அப்படி பண்ணாதரான்னு உடனே கேட்டேன் சார். கேளுங்க, நீங்க கேளுங்க. சம்பந்தப்பட்டவங்க கூட்டிட்டு போய் நான் உங்கள்கிட்ட சாரி எல்லாம் கேட்க வச்சேன் சார். நல்லா கேட்டீங்க. அவர் உடனே அப்புறம் கானா வினோத்துக்கு அப்படியெல்லாம் செஞ்ச உடனே முகமெல்லாம் மாறிடுச்சு. கமருதீன் உங்களை வச்சு எப்படி பெருசா கேம் ஆடுறாருன்னு உங்களுக்கு தான் தெரியணும். அவங்க பண்றதுனால உங்க இமேஜ் வெளியே டேமேஜ் ஆகுது சார். இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது டைரக்டா. கோர்ட்ல இவ்வளவு பேசுறீங்கல்ல, கோர்ட்ல அவ்வளவு குதிச்சிங்களே சார். அப்படி குதிக்கிறீங்களே ஜெயிச்ச கேஸுக்கு. ஒருத்தரையாவது உள்ள பேச விட்டீங்களா? பேசுங்க சார். ஒருத்தரையாவது உள்ள பேச விட்டீங்களா? ஏங்க யாருங்க அவர் பேச விடல, கையை தூக்குங்கன்னு பார்த்தா பாதி வீடு எந்திரிச்சு. இத்தனை பேரையும் கோர்ட்ல பேச விடாம அப்படி துடிக்கிறீங்க, அப்படி துள்ளுறீங்க மேலையும் கீழையும். அதே ஃபோர்ஸை கொண்டு கமருதீன் கிட்ட பண்ண வேண்டியதானே? இல்லைன்னா கமருதீன் கிட்ட பேசுற மாதிரி சாஃப்டா ஸ்வீட்டா இவங்க கிட்ட டீல் பண்ண வேண்டியதானே? என்ன இவங்கன்னா கத்துறது, கமருதீன்னா அடங்குறது? என்ன சார் இது? எப்படி குதிச்சிங்க? அது மாதிரி பேச முடியாது அவங்களுக்கு கமருதீன் கிட்ட. கமருதீன் சார் ஏதோ சொல்லணுமா அவரு? ஐயோ சாமி, நீ தானே மைக்கு வேண்டாம், நான் பேசுறது மக்கள் கிட்ட கேட்க கூடாதுன்னு சொன்ன. இப்ப என்ன மயிருக்கு அக்கல தூக்கிக்கிட்டு இருக்க? இறக்கடா கையா பண்ணாட. இது நான் சொல்றேன், பட் அவர் கேட்கல. நானா சொன்னேன் மைக்கு போடாதுன்னு, மைக்கு வேணான்னு. சரி கலட்டி வச்சா, மைக்கு போட்டுட்டு பேசுனா அப்ப ராசியம் பேசுறது, சரி கலட்டி வச்சு தொலைன்னா அப்ப கைய தூக்குறது. என்ன சார், நாங்க உங்க வீட்டை என்ன எட்டியா சார் பாக்குறோம்? எட்டி பார்த்தோமா சார் உங்க பர்சனல் ஏதாவது? நீங்க என்ன பேசிக்கிட்டீங்கன்னு இப்ப ஏதாவது கேட்டேனா? அதுதான் எங்க டீசென்சி. ஆனா நீங்க எதுக்கா சார் வந்திருக்கீங்க வீட்டுக்குள்ள? நான் உங்க வீட்டை எட்டி பார்க்கல சார். நீங்க தான் எங்க வீட்டுக்குள்ள இருந்து கேம் ஆட வந்திருக்கீங்க. அதை பண்ணி தொலைங்க சார். என்னத்த கேக்குறது? கேட்டா என்னத்த சொல்லுவாங்க? மிஸ்டி சொல்லுங்க, சொல்லி இருந்தா நல்லா இருக்கு. எங்க மத்தவங்க கிட்ட பேசுற அளவுக்கு அந்த அளவுக்கு கூட ஓப்பனா சொல்றேன், சேது இவங்க கிட்ட அப்படி கத்தல. என்னமா அது அந்த அட்வைஸ் மோட்ல தான் இருந்தாரு. கானா வினோத் கிட்ட எகிர்ன அளவுக்கு கூட அவங்க கிட்ட எகிரலையோங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். அவங்களுக்கு இது பத்தாது. பிக் பாஸையே எதிர்த்து அவரோட ரூல்ஸை 12 தடவை உடைச்சி ஹவுஸ்மேட்ஸுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்த பனிஷ்மெண்ட்டை பண்ணாம இருக்கிறவங்க கிட்ட இப்படி பேசக்கூடாது. மும்தாஜ் மைக்கை கலட்டி வச்சதுக்கு கமல் சார் அதை எப்படி டீல் பண்ணாருன்னு விஜய் சேதுபதியை போட்டு காட்டுங்க அந்த எபிசோட. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சாஃப்ட் வார்னிங் தான் கொடுத்துட்டு இருக்காரு. சொல்ற லாஸ்ட் வீக் தான் கமருதீன் உங்களை நான் அப்ரிஷியேட் பண்ணேன், உங்களோட கேம் மாறி போச்சுன்னு. எத்தனை பேர் என்கிட்ட வெளியே எனக்கு கமருதீனை பிடிக்கும்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமா? இப்போ அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன செருப்பு சாணில முக்கி மூஞ்சில் அடிச்ச மாதிரி அடிச்சிருக்கீங்க. இதுக்கு மேல உங்களை நீங்க பண்றதை பார்த்தா உள்ள யாருக்காவது பிடிக்குமா? உங்களை
லாஸ்ட் வீக் நீங்க மாறினதை பார்த்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அது அடுத்த வாரம் அப்படியே பார்த்தா என்ன இதுக்கு மேல கமருதீனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. இது உனக்கு 2வது தரம் நடக்குது கமருதீன். முதல் தரம் நீ யாரு கூட இருந்த, அப்ப என்னென்ன நடந்தது, அப்புறம் வெளியே வந்து அரோரா கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு என்னென்ன இமேஜ் கிடைச்சது, இப்ப மறுபடியும் நீ ஒரு சனியனோட சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. எந்த 2 நாய்களை வீட்டு அந்த ஹவுஸ்மேட்ஸ் அந்த ஷோவை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு யோசி. ஆனா உன்னையெல்லாம் நம்ப முடியாது. யோசிப்ப சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை யோசிப்ப, திங்கக்கிழமை சண்டையை போடுவேன், செவ்வாய்க்கிழமை கட்டி பிடிப்பேன். உன்னையெல்லாம் நம்பவே முடியாதுடா. அதுக்கப்புறம் பார்த்தா போடி எல்லாம் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லக்கூடாது. ஏன் சார் இப்படிதான் சொல்லுவீங்களா? அமித் நீங்களும் ஒண்ணுதான். நீங்க அவரு உள்ள சைலண்டா இருக்காரு, நீங்க வெளியே அவங்கள சாஃப்டா டீல் பண்றீங்க. மைக்கை கழட்டிட்டு பேசின ரூல் பிரேக், ஹவுஸ்மேட்ஸ் கொடுத்த பனிஷ்மெண்ட்ஸ் பண்ணல, ரூல் பிரேக். சக கண்டஸ்டன்ட்க்கு பிடிக்கலனாலும் வாடி போடின்னு சொன்னது செகண்ட் டைம். அவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸ், அவர் டீஸ் பண்ணினாரு, அது ஒரு டீசிங் எல்லாம் மீறி போகுதுங்கிறதுல நீங்க தான் சொல்றீங்க. இன்னும் என்ன நடந்தா அந்த சோப்பு காடையோ இல்ல மஞ்ச காடையோ தூக்கி காட்டுவ, வீட்டை விட்டு வெளியே போடாத, வார்னிங் ஆவது கொடுத்து தொலை. கார்டு இல்லையா பிரிண்ட் பண்ணி தரவா? நான் அந்த ஒரு கார்டை, ஒரு மஞ்ச கார்டை எடுத்து இப்படி ஆட்டுறதுல என்ன கையில என்ன உனக்கு இப்படி எடுத்து ஆட்ட முடியாதுல்ல? எவிக்ஷன் கார்டெல்லாம் தூக்கி சொயின்னு காட்ட தெரியுதுல்ல? அதை விட குட்டியா ஒரு மஞ்ச கார்டை பிரிண்ட் பண்ணிட்டு வந்து எடுத்து காட்ட இப்படி என்ன சார் நீங்க அட்வைஸ் பண்ற கட்டமெல்லாம் தாண்டிட்டாங்க சார். அவங்க கார்டு காட்டுற டைம் இது. ரெட் கார்டு காட்ட உங்களுக்கு பயமா இருக்கு, வெளியே தூக்கி போட எனக்கு திராணி இல்லைன்னா மஞ்ச கார்டையாவது எடுத்து ஆட்டேன். தூக்கியும் வெளியே போட மாட்டாங்க. ஆவுன்னா ஒரு கார்டை எடுத்து ஆட்டுறது, வெள்ளை கார்டு எடுத்து சமாதான கொடி மாதிரி ஆட்டுறது, கலரை மாத்தியா. அதுக்கப்புறம் பார்த்தா கானா வினோத்துக்கு சொல்றாரு, உங்களுக்கு அட்வைஸ் தான் கானா பண்ண முடியும், உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் ஸ்பூன் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஒண்ணு உங்களுக்கு அவங்க பண்றது பிடிக்கலன்னா ஒண்ணு அதை துண்டிக்க தெரியணும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை. இல்ல துண்டிக்க முடியாது, நான் சொல்றதெல்லாம் கேட்பாருன்னா அவங்க அதை கேட்கிறாங்களா, அவங்க கூட கலந்து பேசுறாங்களா, நீங்க சொல்றத முதல்ல கேட்கிறாங்களாங்கிறத நீங்க தான் உணரணும். நீங்க என்ன சொன்னாலும் உங்களை வச்சு கேம் ஆடுறாங்க, உங்களை வச்சு யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சு அங்க ஏன் உட்கார்ந்துகிட்டு இருக்க? உன் இமேஜ் டேமேஜ் ஆகுது, இது உனக்கு தான் தெரியணும். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை சார், நான் இந்த வார கடைசியில போயிருவேன், இவங்க எல்லாம் 100 நாள் முடிஞ்சோன்னு போயிருவாங்க. உங்களுக்கு தான் இதோட தாக்கம் வெளியே பெருசா தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். என்னால டைரக்டா சொல்ல முடியாது, இவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்ல சார் இனிமே இப்படி நடக்காது சார். திடீர்னு திருந்துற எவனையும் நான் பார்த்தது இல்லை சார். திருந்துனா சந்தோஷம், சரியா? இனிமேல் நடக்காம பாத்துக்குவீங்களோ பாக்குறீங்களோ அது உங்க பிரச்சனை, நான் பிரேக்குக்கு போறேன்னு போயிட்டாரு. போன உடனே திவ்யாவுக்கும் அமித்துக்கும் சின்ன வாக்குவாதம். நீங்க கேட்கல, நான் கேட்டேன் திவ்யா, அவர்கிட்ட கமருதீன் கிட்ட நான் கேட்டேன்ல. அப்ப அரோரா நீங்க எங்க சார் கேட்டீங்க, அவர் என்னெல்லாம் பேசுற, நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னு கமருதீன் போய் மைக் எடுத்து போட்டு, அரோரா இங்க பாரு, நீ எல்லாம் இதுக்குள்ள பேச தகுதியே கிடையாது, எனக்கு சரியா பேசவே கூடாது அப்படின்னு போது அவன் சொல்றாங்க, ஏய் போடா அந்த பக்கம், நானாவது உன்ன மாதிரி ஃபுல் டைம் கட்டவன் கிடையாது, ஸ்டார்டிங்ல கட்டவனா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஐ ட்ரைட் அண்ட் திருந்திட்டேன், நீ எல்லாம் பேசாத. அவன் சொல்ல, நீ பேசாத சரியா ஒன்னு பேசிட்டு இருக்கும்போது திவ்யா இவங்க பண்ணதுக்காக தான் இவ்வளவு பிரச்சனை. திருப்பியும் மைக்க கலட்டி வச்ச மைக்க எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு, கேப்டன் என்ன உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்கியா சொல்லியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரு இங்க பாருங்க பேசும்போது விஜய் சேதுபதி வந்துட்டாரு. வந்தோடனே டக்குன்னு மைக்க கலட்டி வச்சுட்டு போனோடனே, உன்னை யாரு மைக் எடுக்க சொன்னது? உன்னை மைக் எடுக்க சொன்னா மைக்கை எடுத்து போட்டுட்டு ஒரு கதையை சொல்லி கமெண்ட்டை பாஸ் பண்ணி ஒரு 4 பேரை உன் பிரச்சனைகளை எடுத்து விட்டுட்டு நீ கலண்டுருவேன், ஒழுங்கா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுவும் உனக்கு எதுவும் கருத்து சொல்லணும்னா சொல்லு. கேட்கல. அப்ப பார்வதிக்கு நடந்தது இப்ப இவருக்கு. இல்ல சார் அது வந்து திவ்யா சார் கேட்கலடா, கேட்கவே இல்ல. ஒண்ணும் இல்ல சார், கேக்குது உட்காரு, ஒண்ணும் இல்லன்னு மட்டும் கேக்குது. அப்போ உனக்கு தெரியணும், உனக்கு உங்ககிட்ட பேசுறது 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. அவரோட கேப்டன்சியை பத்தி சொல்லுங்க சார். டியூட்டிஸ் எல்லாம் ஒரு அளவுக்கு பண்ணாரு சார், பட் கேப்டனா ரொம்ப இடத்துல ஃபெயில் ஆயிட்டாரு சார். வீக்கர் கேப்டன் சார். விஜய் சேதுபதி சொல்றாரு, ஒருவேளை அந்த சூப்பர் டீலக்ஸ் ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்குன்னு சில தகுதிகள் இருக்கும்ல, வேலை செய்ய தேவையில்ல, லேட்டா எந்திரிக்கலாம், அந்த சூப்பர் டீலக்ஸை நாங்க எடுத்துட்டோம், பிக் பாஸ் உள்ள இருந்து எடுத்துட்டோம். ஆனா அமித் வந்து கமருதீன் பார்வதிக்கு மட்டும் அந்த ரூமை கொடுத்துருக்காரு போல இருக்கு, அவ்வளவு வசதி பண்ணி. அப்படியே அமித். அப்புறம் விக்ரம் எழும்பி, சார் இவர் வந்து பார்வதி கிட்ட மட்டும் லைட்டா சாஃப்ட் கார்னர் வச்சிருந்தாரு சார், அதுக்கு கண்கூட தெரிஞ்சுது சார். சார் பார்வதி சொல்லுங்க பார்வதி. சார் நாங்கெல்லாம் வேலையே பண்ணலன்னு இவங்க சொல்றாங்க சார், ஆனா நாங்க வேலை பண்ணோம் சார், இவங்க கண்ணுல அது தெரியல சார், அந்த வீட்டுல இருக்கிற கேமராவுக்கு அது தெரியல சார், நாங்க வேலை பண்ணோம் சார். விஜய் சேதுபதி, அது எப்படிமா கேமராவுல கூட தெரியாத எந்த இடத்துலமா போய் என்ன வேலைமா பண்ணுங்க, வீடு முழுக்க கேமரா வச்சிருக்கோம், நீங்க எல்லா வேலையும் பண்ண, ஆனா கேமராவுல விழலன்னா அப்ப என்ன இடம்? நீ பண்ண காஜி வேலையை பத்தி கேட்கல, வீட்டு வேலையை பத்தி கேட்கிறாரு பார்வதி.
அந்த இருட்டு ரூம்ல போய் 2 பேரும் பாக்ஸிங் கத்துக்கிட்டு இருக்கீங்க, அதை பத்தி கேட்கல. அது எங்களுக்கு தேவையும் இல்லை. என்ன கருமத்தை மட்டும் நாசமா போங்க. அவர் கேட்டது வீட்டு வேலை, அதை பத்தி பேசு. அதுக்கப்புறம் பார்த்தா விஜய் சேதுபதி சொல்றாரு, சார் வீடு சுத்தமா இல்லை சார். அமித் அதை பார்க்கவே இல்லை. அமித் சார் நான் பார்த்தேன் சார், அது தப்பு பண்ணிட்டேன் சார். ஆமா, கிளைமேக்ஸ்ல வந்து தப்பு பண்ணிட்டேன் அரெஸ்ட் பண்ணுங்கன்னா விட்டுறணும். இப்ப அமித் வீடு கிளீனா இல்லையா எனக்கு தெரியாதுன்னு வேற சொல்றீங்க. ஆமா சார், எனக்கு வீடு கிளீனா இல்லைன்னு தெரியாது சார். அவன் வேலை செய்யறது கேமராக்கு தெரியாது, இந்த வீடு கிளீனா இல்லைங்கிறது அமித்துக்கு தெரியாது. அது இப்ப வீடு என்ன அமித் எதிர்பார்க்கறீங்க? இப்ப வீடு கிளீனா இல்லைன்னா அந்த வீடு வந்து சொல்லணுமா என்கிட்ட, நான் கிளீனா இல்லை நீ சுத்தப்படுத்த சொல்லுங்கன்னு? பார்த்தா தெரியாதா சார், ஏதோ டஸ்ட் இருக்கு அங்க இதெல்லாம் இப்படி இருக்குன்னா இது யாரும் உங்கள்கிட்ட வந்து சொல்லணுமா? அதே வீட்டுக்குள்ள தானே நீங்க இருக்கீங்க, ஏதோ வேற ஊர்ல இருந்து வீடியோ கால்ல விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி அவங்க காட்டல சார் எனக்கு ஒழுங்காங்கிற மாதிரியும் பேசுறீங்க. அப்போ சொல்றாரு, என்கிட்ட யாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல சார் வீடு கிளீனா இல்லை. அப்படியா? யாரும் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? இப்ப முக்காவாசி வீடு எந்திரிச்சு நிக்குது சார். பாத்ரூம் இதுல வந்து அந்த டஸ்ட்பின்ல கவர் மாத்தலன்னு சொன்னோம் சார், பாத்ரூம் கிளீன் இல்லைன்னு சொன்னோம் சார், வெசல் வாஷிங் ஒழுங்கா பண்ணலன்னு சொன்னோம் சார், கவுண்டர் டாப் ஒழுங்கா இது பண்ணலன்னு சொன்னோம் சார், பெட்ரூம் கிளீன் பண்ணலன்னு சொன்னோம் சார், அது சொன்னோம் சார், இது சொன்னோம் சார், அந்த குப்பையை டஸ்ட்பின்ல போடாம கீழே விழுந்திருக்குன்னு நான் போய் சொன்னேன் சார். எல்லாரும் சொன்னாங்க சார். என்ன சார் சொல்லலங்கிறீங்க, சொன்னாங்கிறீங்க. ஆக மொத்தம் நீங்க வந்து கமருதீனுக்கும் பார்வதிக்கும் பயஸ்டா இருந்திருக்கீங்கன்னு ஊருக்கே இப்ப தெரிஞ்சு போச்சு சார். சார் இப்ப இப்படி சொல்றாங்க சார், ஆனா நிறைய பேர் என் கேப்டன்சி நல்லா இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க சார். நானு அந்த மிதப்புலதான் இவர் வந்து பாத்தீங்களா ஹவுஸ்மேட்ஸ் உங்க மேலதான் தப்பு. எவன்டா அது நல்லா இருக்குன்னு சொன்னது? விக்ரம் எந்திரி. ஒரு 3 பேர் எந்திரிக்கிறாங்க சாண்ட்ராவோட சேர்த்து. என்ன சொன்னீங்க? இல்ல சார், அந்த லைட் ஆஃப் பண்ணா நைட்ல கத்திக்கிட்டு இருப்பாங்க சார் பாட்டு பாடிக்கிட்டு. இவர்கிட்ட சொன்னேன் தூக்கம் வர மாட்டேங்குது, அவங்களை கொஞ்சம் பேசாம இருங்கன்னு சொன்னா அடுத்த நாள் யாருமே பாடல. அப்ப போய் பாராட்டினேன் சார், டக்குன்னு வேலையை முடிச்சிட்டீங்களேன்னு பாராட்டினேன் சார். அமித் இப்ப நீங்க இதை செஞ்சதுனால இந்த குப்பை போட்டதை பத்தி எல்லாம் உங்கள்ட்ட கேட்க கூடாது இல்ல சார். நல்லது செஞ்சா பாராட்டுறாங்க, கெட்டது செஞ்சா திட்டுறாங்கன்னா நீங்க நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டது யாரு தப்பு சார்? உங்க தப்பு தானே. அவங்களுக்கு நீங்க பயஸ்டா இருந்திருக்கீங்க சார், கேப்டன்சி வேலையை ஒழுங்கா பாக்கல சார், அவ்வளவுதான். எனக்கு என்னடான்னா இதுக்கு பிரச்சனை வந்து கமருதீனும் பார்வதியும் தான். ஆனா அவங்கள ஒண்ணும் கேட்கல பெருசா. நீங்க பார்வதிக்கு கிட்ட கொஞ்சமா லைட்டா பக்கத்துல போய் நின்னாலும் உங்களை பாத்தீங்களா எப்படி இழுக்குது, எவ்வளவு ஒரு நெகட்டிவ் ஆரா இருந்தா அந்த பொண்ணுக்கு. அமித் அந்த வாரம் கேப்டனா இருக்கிற அமித் லைட்டா அவங்களுக்கு சாஃப்ட் கார்னர் லைட்டா கிட்ட கூட அவர் போகல, பக்கத்துல போய் லைட்டா நின்னதுக்கு அமித் எப்படி இழுத்து விட்டுருச்சு பாரு. கானா வினோத் எப்படி இழுத்து விட்டுருக்குன்னு பாரு. அந்த பொண்ணுக்கு எதிரா தப்பிச்சு நின்று அத்தனை பேரும் இப்ப ஒரு பிரச்சனையும் இல்ல. அவர் எஃப்ஜே கூட திட்டல, பார்வதியோட சண்டை போட்டு எஃப்ஜே கூட திட்டல. ஏன்னா அவர் பார்வதிக்கு எதிரா நின்னாரு. பக்கத்துல சும்மா வேடிக்கை பார்த்த குத்ததுக்கு கூட அது அமித்தை பிடிச்சி இழுக்குதுன்னா அந்த நெகட்டிவ் ஓரா எவ்வளவு உடம்புல இருந்து எவ்வளவு அந்த நெகட்டிவ் ஓரா வந்துகிட்டே இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் பிரேக்குக்கு போயிட்டாரு. இப்ப எலிமினேஷன். ரம்யா நீ இன்னைக்கே எலிமினேட்டுமா அப்படின்னு ரம்யா எந்திரிச்சு யார்கிட்டையும் பேசல, பாத்ரூம்ல போயிட்டு அழாத பின்னாடி ஒருத்தவங்க வர்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம புதுசா நடிப்பு அரக்கன் மாதிரி நடிப்பு அரக்கி சென்றா. நீ இந்த வீட்டுல எனக்கு தெரியல. போன வாரம் வளருது. ஏமா அவ போனா என்ன பண்ணுவேன்னு தெரியல, பிரஜன் போனா என்ன பண்ணுவேன்னு தெரியல. இப்ப பிரஜன் போனா என்ன பண்ணுவேன்னு தெரியலன்னு ரம்யா பிடிச்சில. ரம்யா போனா என்ன போனா தெரியல, வேற யாராவது கொஞ்ச நேரம் பார்வதியை பிடிக்கிறாங்க வெளியே போறாங்க. பார்வதியை கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்க. ஏமா நீ போனா என்ன பண்ணுவேன்னு தெரியல, நீ போனா என்ன பண்ணுவேன்னு தெரியல, வரும்போது தனியா ஆடி நோட்டுவேன்ல வந்த, என்னமா நீ ஓவரா நடிச்சுக்கிட்டு இருக்க என்ன? அப்புறம் பார்த்தா ரம்யா எல்லாரோடையும் பேசுது, கட்டி பிடிக்குது, சபரியை வாண்டடா அவாய்ட் பண்ணுது. அது ரொம்ப ஒரு பேடா இருந்தது. அது ஏன் பண்ணாங்க எனக்கு தெரியல. சபரி வந்து நிக்கிறாரு, சபரியை தாண்டி சென்ட்ராவை கட்டி பிடிச்சிட்டு போக அவர் கூப்பிடுறாரு ரம்யா அப்படின்னு. சென்ட்ரா சொல்லுங்க, அதான் சென்ட்ரா சொல்றா, ஏய் சரியில்லடி பேசுடி. இல்ல நான் பேசல, எனக்கு பேச விருப்பம் இல்லை. ஏய் சரியில்ல ரம்யா கூப்பிடுறாரு. இல்ல எனக்கு பேச விருப்பம் இல்லை. சபரிக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு. தங்கச்சின்னு உனக்காக வாட்டர் மிலன் கிட்ட எல்லாம் சண்டை போட்ட ஆளு. ஆனா வரணும், எங்களுக்கெல்லாம் வரணும். போற வரைக்கும் பேசல. எல்லாரும் வெளியே போய் நிக்கிறாங்க, எல்லாரையும் கட்டி பிடிக்கிறா பேசுறா. திவ்யா சும்மா விடல. ரம்யா என்னது இது? அப்ப எல்லாரும் வந்து விடுங்கன்னா இல்லங்க, இது தப்பு, இதை அட்ரஸ் பண்ணுங்க. என்னது அவர் இப்ப என்ன பண்ணாரு? தப்பு ஏதாவது பண்ணாரா? பண்ணாலுமே போகும்போது சமாதானமா போடுறது. அப்புறம் அந்த இடத்துல எபிசோட் கட் ஆகி திருப்பி ஒட்டுது, எடிட் பண்ணிருக்காங்க நடுவுல. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி அவ வந்து சபரிக்காக எனக்கு ஒரு பாட்டு சபரி பாடுவார் அடிக்கடி, அந்த பாட்டை பாடிட்டு வெளியே போறாங்க. ஆனா எனக்கு அது மனசார பண்ணின மாதிரி தெரியல. இவங்க எல்லாம் சொல்றாங்க அங்க நடுவுல ஏதோ நடந்திருக்கு, அது எபிசோட்ல கட் ஆயிருக்கு. நீ பண்ற தப்பு சொல்லிட்டு போ அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அப்படி சொல்லி கட்டி பிடிக்க வந்தா நானா இருந்தா போ மூடிட்டு போடி வெளியே அப்படின்னு சொல்லியிருக்கணும்.
அதை விட்டு சபரி கட்டி பிடிச்சிட்டாரு, நமக்கு தெரியாது. அப்புறம் வெளியே போறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து போனதுக்கப்புறம் அவ வந்து பாயெல்லாம் சொல்லிட்டு போயிட்டேன். போனதுக்கப்புறம் மைக் எடுத்து போடுங்க 2 பேரும். சார் இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம் சார், மைக் எடுத்து போடுங்க, நான் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். போயிட்டாரு. பார்வதி அப்பாடா இப்பதான் எனக்கு ரிலீஃபா இருக்கு. என்னவா இப்ப விஜய் சேதுபதியே இதுக்கு பேர் அட்ரஸ் பண்ணியாச்சுல, தண்டனை கொடுத்தாச்சுல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவ சொல்றா அப்பா இப்பதான் எனக்கு ரிலீஃபா இருக்கு, மைக்கு வந்தோட தான் எனக்கு உயிரே வந்துச்சு. அப்பா இப்ப எப்படி? அப்ப கூட அவர் திட்டாரு. அடுத்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரி நடிப்பவே. சுத்தி உள்ளவங்க எல்லாரும் பாக்குறாங்க, அவங்களுக்கு இவளை பத்தி தெரியும், அவங்க போயிட்டாங்க. அப்புறம் கமருதீனும் பார்வதியும் பேசும்போது கமருதீன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. வெளியே போய் பேசிக்கவும் பார்வதிக்கு டிசப்பாயின்மெண்ட். இங்க பாரு, எனக்கு இது நீ அடிக்கடி பண்ணிருக்க, ஆன் அண்ட் ஆஃபா அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போற. பேசலன்னா ஃபுல்லாவே பேச வேணாம், கடைசி வரைக்கும் சொல்லிடு. இமோஷனலா பிளாக்மெயில் பண்றாங்க. பேசலன்னா ஃபுல்லா பேசாத. அரே நல்ல சான்ஸ், நரகத்தின் கதவுகள் திறக்கின்றன, வெளியே ஓடி குதிச்சிரு, காலியை உடைஞ்சாலும் பரவாயில்ல, உயிரை கையில முடிச்சிரு, குதிச்சிரு, வெளியே வந்துரு, நல்ல சான்ஸ். சைத்தான் அதுவாகவே சொல்லுது, வெளியே வந்துருப்பா, இல்ல உள்ளதான் கிடக்க போறேன்னா கிட. ஸ்டார்டிங்ல பேசவே வேணான்னாரு. இவ குய்யான்னு பிளாக்மெயில் பண்ணுவேன்னு வெளியே போய் பாத்துக்குவோம்னாரு. மறுபடியும் இவ குய்யான்னு இந்த கப்புள் கேமே வேண்டாமேனாரு. கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டே வர்றாரு. மறுபடியும் குய்யான்னு இந்த வாரம் பாப்போம் எப்படி போகுதுன்னு பாப்போம். பார்த்துட்டு அடுத்த வாரத்துல இருந்து பேசுவோம். இவ மறுபடியும் குய்யான்னு சொல்ற. இப்ப நம்ம பேசலன்னா வாட் இஸ் கோயிங் டு சேஞ்ச்? என்ன நடக்க போகுது? சுத்தமா இருக்கும் ஏரியா. நான் எங்களுக்கு ஷோ கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல சேதன வருவாரு, இப்படி சொல்லி செய்வாரு, முடிஞ்சிருச்சு. சேதெல்லாம் பெரிய ஆளே கிடையாது, அவள ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஒரு வார்னிங் கார்டு கூட நமக்கு காட்டலையே, அவெல்லாம் ஒன்னும் டம்மி பீஸுக்கு இருந்தாரு. அதான் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அப்ப அவர் சொல்றாரு இந்த கப்புள் கேம் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்குன்னு. நம்ம கப்புளா பண்ண இந்த விஷயத்தையாவது சேர்த்து அட்ரஸ் பண்ணாரா? இல்ல. அப்ப அது இஷ்யூ இல்லடா, இந்த மைக்கு மட்டும்தான் இஷ்யூ. அதாவது இவங்க இருட்டு ரூம்ல கஜமுஜா பண்ணதை பத்திலாம் சேது கேட்கலன்றதுனால அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு இல்ல, அதை ஷோவுல கேட்க முடியாத அளவுக்கு கன்றாவியா இருக்கு. அதனால அது இங்க பண்றது சரின்னு ஆகாது. இந்த பார்வதியோட மானங்கட்ட மூளை எப்படி வேலை செய்யணும் பாரு. அது நம்ம பண்ண கஜகஜா வேலையை பத்தி அந்த ஆள் ஒன்னும் கேட்கலன்னா அது தப்பு இல்லையா? அவர் கேட்டது மைக்கை பத்தி மட்டும்தானே. சோ அதை பத்தி மட்டும்தானே நம்ம பேசணும். அது செய்ய வேணாம்னு சொல்லு, ஓகே. அதுக்காக பேசவே வேணாம்னா எப்படி என்னடா? இப்ப நான் யோசிச்சேன், ஐயோ டிசம்பர் மாசம் வேற, மார்கழி மாசம் இல்ல, என்ன பண்றது? ஏன்னா நேத்து லைவ்ல பார்வதி கத்திக்கிட்டு இருக்கு பிக் பாஸ் கிட்ட, பிக் பாஸ் ஐ கான்ட் கண்ட்ரோல் மை எமோ குட்டிகள். எமோ குட்டிகள்னா எமோஷன் குட்டிகள். ஐ கேனாட் கண்ட்ரோல் பிக் பாஸ், ஐ கேன் கண்ட்ரோல். எதுக்கு பிக் பாஸ் கேப்பறான், இப்போ என்ன பண்ணனுங்கற? என்ன பண்ணன? யூ கான்ட் கண்ட்ரோல் யுவர் எமோஷன். வெளிய போடி வெளிய. என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? என்னைய பார்த்தா எப்படி தூக்கி போட்டுருக்கான் வெளிய. பிக் பாஸ்க்கு இதை விட கெட்ட பேர் வரும், பிக் பாஸ். அவங்க தூக்கி போட மாட்டானுங்க. அவ கேக்குறா, நம்ம பேசலன்னா மட்டும் வாட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் இந்த கேம்? கமருதீன், இந்த வீட்டுல அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, இருக்கும்போது நம்ம எதுவும் பண்ண முடியுமா? அது மாதிரி இப்ப பிக் பாஸ் அவங்க இருக்காங்கன்னு நினைச்சுக்குவோம், அப்பா அம்மா மாதிரி. இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம இருப்போம். வந்து இல்லன்னா பேசவே வேண்டாம், கடைசி வரைக்கும் பேச வேண்டாம், இமோஷனலா பிளாக்மெயில் பண்ணுது. கமருதீன் சொல்றாரு, புரிஞ்சுக்க பாரு, give me some time. Hey, I'm always giving you time da. பாரு, give me some time, I have to eat and think. கமருதீன் நம்ம என்ன பிரச்சனை வந்தா முத சோறு, அப்பதான் மூளை வேலை செய்யும். அவர் சொல்ற, நீயும் போய் சாப்பிடு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, give me some time. ஆனா இவங்களோட அந்த கன்றாவி பிடிச்ச பிரேக்கப் டிராமாவை பார்க்க சைக்கிள. ஏன் சொல்லுங்க, இது வந்து 1018வது பிரேக்கப். கமருதீனை பத்தி நான் தான் சொல்லுவேன். கமருதீனை பத்தி இப்ப அடுத்தது அரோரா கிட்ட போய் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கோம் பாருங்க, அடுத்த வாரம் முழுக்க. அதுக்கு அடுத்த வாரம் வந்து திருப்பி பார்வதி கிட்ட வந்துருவான். ஒரு வாரம் தான். அவனை எல்லாம் துள்ளிக்கும் நம்ப முடியாது. உள்ள போயிட்டு அவர் சொல்றாரு, பார்வதி கிவ் மீ சம் டைம், என்னவா புரிஞ்சுக்க பார்வதி, கொஞ்சம் 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 விட, கொஞ்சம் டைம் எடு, யோசிப்போம். பார்வதி உடனே சோகமா அவர் அந்த பக்கம் போயிட்டாரு. போனோன்னு இவன் அந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி, மறந்திடு என்று நீ சொல்லி போனால் அதுவே போதும், எனக்கென யாரும் இல்லையே. எனக்கு இந்த பாட்டு தெரியும். நான் வந்து எபிசோட் இது வந்து போன வாரம் அரோரா படிச்சேன் இந்த பாட்டு. எல்லாருக்கும் கமருதீனுக்கு ஒரு பாட்டு தான்.
எனக்கு டிவிங்கிறத மறந்து செருப்பு தேடி எடுத்து எறிவா அப்படின்னு பாட்டு. அதுவும் எப்படின்னா ஒருத்தர் வேணான்னு சொல்லிட்டு போனா உடனே அடுத்த நிமிஷமே பாட்டு, எல்லா லிரிக்ஸும் பேக்கப்ல ஞாபகத்துல இருக்கும் போல அடுத்த நிமிஷம் பாட்டு. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. இப்போ நாளைக்கு அரோரா ஒரு பாட்டு பாடும். ஏன்னா நான் இப்போ அடுத்த இந்த வாரம் அரோராவோட போய் சேர்ந்துருவாரா. அரோரா பாடும், அந்த ஹீரோக்கு ஃப்ரெண்டு பாடுற ஒரு பாட்டு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே. அப்போ ஒரு கொஞ்ச நாள் இப்போ ஃப்ரெண்டு இருப்பார். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அவரை சேர்ந்து வருவாரு. வெக்கம் விளையாட அவங்களுக்கு அதுக்கு அடுத்த வாரம் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே. அதுக்கு அடுத்த வாரம் இப்படியே மாறி 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 கடைசியில ஃபுல் சீசன் முடிஞ்சிடும். நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஆமா, இப்படியே மாறி மாறி பாட்டு மாறுது. இவங்க கேரக்டர் மாற மாட்டேங்குது. ஒவ்வொரு கேவலமான சீனுக்கும் பாட்டு வச்சிருக்கீங்களா. நடத்துங்கடா. நாளைக்கு நம்ம சாண்ட்ரா எவிக்ட் ஆக வேண்டிய இடத்துல கடைசி நிமிஷத்துல ஏதோ ஃபேமிலி ப்ரெஷர்னால வியானாவை எவிக்ட் பண்றாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. என்ன ஃபேமிலி ப்ரெஷர்னு தெரியல. அந்த ஃபேமிலி ப்ரெஷர் பார்வதியோட ஃபேமிலிக்கு வர மாட்டேங்குது. வந்து ஏதாவது காசை கீசை கொடுத்து ஃபைனை கீழே கட்டி அந்த பொண்ணை வெளியேடுங்க சார். டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. டேமேஜ் ஆக்குது மற்றவங்க. அவங்க பார்த்துருப்பாங்க. எதுக்கு 60 நாள் நாங்க சந்தோஷமா இருக்கோம்ல, என்ன 30 நாள் உள்ள வச்சுக்கிறாங்க. அனுப்பி எங்க தாலியா இருக்காது. வாழ்க்கை முழுக்க நாங்க உட்காந்துருக்கோம்ல கஷ்டப்பட்டு. ஒரு 100 நாள் இருக்க மாட்டீங்களா? என்னோட உங்க கஷ்டம் புரியுது. சரி, வியானாவை வெளியே எடுத்துக்கங்க. அடுத்த வாரம் என்ன ஆகுது ஏதாகுதுங்கிறத பார்க்கலாம். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். Bye.